Hi guys, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போன வீடியோல சொன்ன மாதிரி மேக்கப் பிரஷ் வீடியோ தான் நம்ம பண்ண போறோம். ஸோ நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து இந்த பிராண்ட் பிரஷ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் இப்போ தான் மேக்கப்புக்கு வரீங்களா, இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப நாள் வரும். நல்ல ஒரு பிராண்டட் ப்ரஷ் தான். இதில் 30 பீஸ் ஆஃப் நம்மளுக்கு இந்த ப்ரஷ் கிடைக்கும். இந்த ப்ரஷ் வந்து நான் பாரிஸ்லேருந்து வாங்கியிருந்தேன். என்கிட்ட 2 செட் ஆஃப் ப்ரஷ் இது இருக்குது. இந்த ப்ரஷ்ஷோட பேர் வந்து பெய்லி ப்ரஷ்ஷு. ஸோ இது வந்து 30 பீஸ் கிடைக்கும். இதில் லார்ஜும் இருக்குது, மீடியமும் இருக்குது. நான் வந்து பாரிஸில் 3000 கொடுத்து வாங்கினேன். பட் இப்போ அமேசானில் ஆஃபரில் இருக்குது. இந்த 30 பீஸ் ஆஃப் ப்ரஷ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 5 ப்ரஷ்ஷும் வந்து ஃபவுண்டேஷனுக்கான ப்ரஷ்ஷு. இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ். இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து ஃபவுண்டேஷன் நிறைய டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் நம்மளுக்கு இருக்கும். பவுடர் ஃபவுண்டேஷனும் இருக்குது, லிக்விட் ஃபவுண்டேஷனும் இருக்குது, க்ரீமாக ஃபவுண்டேஷனும் இருக்குது. ஸோ நம்ம ப்ரஷ்ஷு எதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 5மே வந்து நம்மளுக்கு வந்து ஃபவுண்டேஷன் ப்ரஷ் தான். நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்டு ஃபவுண்டேஷன் ப்ரஷ். இது வந்து நம்ம அப்பாங்களை ஷேவ் பண்ணும்போது ஒரு ப்ரஷ் வச்சுருப்பாங்க பாருங்கள். 90s கிட்ஸ்க்கெலாம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் வந்து எல்லாம் கடையில் தான் பண்ணிக்கிறாங்க. அப்போ வீட்டிலே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து ரவுண்ட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷு. ஸோ இதுவும் சூப்பராக இருக்கும். சில ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணிவிட்டு எது கம்ஃபர்டபுளோ யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து ரவுண்டு ஃபவுண்டேஷன் ப்ரஷ். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப்லிங் ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷு. ஸோ இது வந்து பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி க்ராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். 2 சைடும் ஒரு மாதிரி வி ஷேப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு பா மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ரஷ்ஷும் நம்ம வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆங்கிள்ட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ். இது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சைடு வாங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்படியே ஆங்கிள்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன். நம்மளுக்கு நல்லா வந்து ஒரு பர்ஃபெக்டாக வந்து ஷார்ப்பாக இருக்கும் பாருங்கள் ஃபேஸு. அதுக்கெலாம் வந்து இந்த ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து க்ரீம் ஃபவுண்டேஷன் ப்ரஷ். இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த ப்ரஷ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கும் இது வந்து சூப்பராக இருக்கும். ப்ரைமரு, ஒரு க்ரீம் டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் வந்து ப்ரைமருக்கு இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுவேன். பட் இது வந்து ஒரு க்ரீம் டைப் ஆஃப் ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த 5 ப்ரஷ்ஷை வந்து ஃபவுண்டேஷனுக்கான ப்ரஷ்ஷு. இந்த 2 ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ்ஷுக்கான ப்ரஷ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ் ப்ரஷ்ஷு. ப்ளஷ்ஷுனால் வந்து நம்ம வந்து ஃபேஸில் வந்து அந்த கண்ணத்தை அந்த பிங்க் கலரில் போடுவோம்ல, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் எப்படி இருக்குது அதே மாதிரி இது கொஞ்சம் கேர்வில் இருக்கும். அது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், இது கொஞ்சம் கேர்வில் இருக்கும். பவுடர் ப்ளஷ்ஷுக்கெலாம் வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஷேப் ப்ரஷ்ஷு. நம்ம ஷார்ப்பாக காட்டுவோம் பார்த்திங்களா ஃபேஸ்லாம், அதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ். இது யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இந்த ப்ரஷ்ஷெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் தேர்ட் ப்ரஷ் டைப் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் ப்ரஷ். பவுடர் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. இது வந்து பவுடர் ப்ரஷ், இது லூஸ் பவுடர் ப்ரஷ். இந்த பவுடர் ப்ரஷ் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு நல்லா வந்து பவுடர் தொட்டு அப்படியே வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப அந்த ப்ரஷ்ஷில் அவ்வளோ ஒட்டிக்காது, நம்ம ஸ்கின்னில் போய் நல்லா வந்து அப்சர்வ் ஆகிக்கும். சூப்பராக இருக்கும் இந்த ப்ரஷ்ஷு. இந்த ப்ரஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த ப்ராடக்ட்லாம் போய் ப்ரஷ்ஷில் ஒட்டிக்கிற மாதிரியே இருக்காது. கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லூஸ் பவுடர் ப்ரஷ். லூஸ் பவுடர் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அதுக்கான ப்ரஷ். இந்த 2 ப்ரஷ்ஷும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ப்ரஷ் வந்து ஃபேன் ப்ரஷ். ஓகேவா, இது வந்து லார்ஜ் ஃபேன் ப்ரஷ். இது கொஞ்சம் வந்து ஸ்மாலாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணுவோம். நம்ம வந்து ப்ளஷ்ஷுக்கு மேலே வந்து ஹைலைட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து யூஸ் ஆகும். அண்ட் நோஸுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஐப்ரோஸ் கிட்டெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஹைலைட்டாக காட்டுவோம், லிப்ஸ் கிட்டெல்லாம் காட்டுவோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ரஷ் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். சூப்பராகவே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரஷ் ஃபேன் ப்ரஷ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கன்சீலர் ப்ரஷ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 2 ப்ரஷ். கன்சீலர் ப்ரஷ் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஷேப்பர் ப்ரஷ். ஃப்ளாட்டாக இருக்கும் இது.
ஸோ இது வந்து நம்ம ஐப்ரோஸ்க்கெலாம் வந்து கன்சீலர் ஷேப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போ அந்த கன்சீலர் வந்து யூஸ் ஆகும், ஐக்கு யூஸ் ஆகும். ஸோ ஒரு மாதிரி ஷேப்பாக கொண்டு வரணும், நம்ம வந்து அந்த ஷார்ப்னஸ் கொண்டு வரத்துக்கு இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்களா, இந்த கன்சீலர் ப்ரஷ் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கன்சீலர் ப்ளஷ், இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதுவும் வந்து நம்ம ஐப்ரோஸ் கிட்ட ஐ கிட்ட தான் மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவோமே. ஸோ இந்த 2 ப்ரஷ் அண்ட் இந்த 4 ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ அண்ட் லைனர் ப்ரஷ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய வீடியோவில் நான் இது யூஸ் பண்ணியிருப்பேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரஷ்ஷில் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுவோம், நம்ம ஐப்ரோஸை ஃபில் பண்ணுவோம். ஓகேவா, இது ரொம்பவே யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஐ மேக்கப்புக்கும் வந்து நம்ம வந்து அந்த ஒரு ஷார்ப்னஸ் கொண்டு வருவோம், அதுக்கும் வந்து நம்ம இந்த ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணுவேன். நான் உங்களுக்கு அந்த டெக்னிக்கும் சொல்லித்தரேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஐப்ரோக்கான ப்ரஷ்ஷு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டடாக இருக்கும். சேம் இதுவும் நம்ம ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைன் வந்து நம்ம வந்து மேக்கப் ஐ மேக்கப்பில் நிறைய டைப் ஆஃப் ஐ மேக்கப் இருக்குது, டபுள் க்ரீஸ் ஐ மேக்கப் இருக்குது. ஸோ நம்ம ஒரு லைன் வந்து வரைகிறதுக்கு இந்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளாட் ப்ரஷ் ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். டீட்டெயில் லைன்டு ப்ரஷ், இதை வந்து நம்ம என்னைக்கு யூஸ் பண்ணுவோன்னா ஐலைனர் ட்ரா பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்டாக. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து நான் வந்து இந்த ஜெல் ஐலைனர் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கெலாம் நான் வந்து இதை யூஸ் பண்ணுவேன், சூப்பராகவே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லைனர் ப்ரஷ்ஷு. ஸோ இது குட்டியாக தான் இருக்கும், நான் ஓப்பனே பண்ணல பாருங்கள். ஸோ இதுவும் நம்ம வந்து ஐலைனர் ட்ரா பண்ணுறதுக்கு, மை வந்து வைக்கிறதுக்கு, காஜல் வைக்கிறதுக்கெலாம் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குட்டி ப்ரஷ் ஒரு நுண்ணியமான வந்து இது பண்ணணுன்னா இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த செட்டு ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் ப்ரஷ் வந்து கான்டோர் ப்ரஷ். கான்டோர் வந்து நம்ம வந்து ஃபேஸை கொஞ்சம் ஷார்ப்பாக காட்டுறது, குண்டாக இருந்தோன்னா நம்ம வந்து ஃபேஸை ஒல்லியாக காட்டுறதுக்கு இந்த 2 ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பெயிண்டர் ப்ரஷ்ன்னு சொல்லுவோம், கொஞ்சம் பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி தான் இருக்கும் இது. ஸோ நம்ம வந்து ஃபோர்ஹெட் கிட்டலாம் கொஞ்சம் ஷார்ப்பாக, நோஸ்லாம் ஷார்ப்பாக காட்டுறதுக்கு இந்த வந்து கான்டோர் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஹைலைட்டர் ப்ரஷ், நம்ம ஹைலைட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஃபேன் ப்ரஷ்ஷும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் பவுடராக இருக்கும் பாருங்கள். ஸோ கொஞ்சம் வந்து ப்ளஷ்ஷுக்கு மேலே ஹைலைட் பண்ணுறதுலாம் வந்து இந்த வந்து ஹைலைட்டர் ப்ரஷ் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா, பட் நான் இது வந்து அவ்வளோ யூஸ் பண்ணதில்லை. ஹைலைட்டருக்கு வந்து நான் ஃபேன் ப்ரஷ் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இந்த 5 ப்ரஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டிங் ப்ரஷ். பிளெண்டிங் ப்ரஷ்னால் வந்து நம்ம வந்து கன்சீலர் போடும்போது அதை பிளெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணுற ப்ரஷ் தான் இது, இந்த 5 ப்ரஷ்ஷு. இதில் வந்து ஐ ஷேடோ ப்ரஷ், இது ஐ ஷேடோ வந்து நம்ம ஐ ஷேடோ நல்லா பிளெண்ட் பண்ணுவோம் பார்த்திங்களா, ஸோ அதனால் ஐ ஷேடோ ப்ரஷ் இது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும், கொஞ்சம் பஃபியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாட் பிளெண்டர் ப்ரஷ். இந்த ஃப்ளாட் பிளெண்டர் ப்ரஷ் வந்து நான் மோஸ்ட்டாக வந்து கன்சீலர் போட்டு அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு மாதிரி வச்சுப்பேன். நல்லா வந்து பிளெண்ட் ஆகும் ஃப்ளாட்டாக. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பான்ச்சியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம வேறு இடத்துக்குலாம் பரவிடும். இந்த ஃப்ளாட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், கொஞ்சம் ஷார்ப்னஸ்ஸாக. நெக்ஸ்ட்டு வந்து டேப்படு பிளெண்டிங் ப்ரஷ். இது நம்ம நல்லா டேப் பண்ணுவோம் பார்த்திங்களா, ஹல்தி ஐ மேக்கப் அது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஐபால் கிட்ட வந்து கன்சீலர் வைப்போம், அதுக்கு வந்து இந்த ப்ரஷ் ரொம்பவே நல்லாயிருக்கும், டேப்டு பிளெண்டிங் ப்ரஷ். அழகாக வந்து நம்ம அந்த இந்த ஃப்ளாட் பிளெண்டிங் ப்ரஷ்ஷும் சரி, டேப்டு பிளெண்டிங் ப்ரஷ்ஷும் வந்து ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் பிளெண்டிங் ப்ரஷ். ஒரு 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 இடத்துல வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு நுணுக்கமாக நம்ம பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ரஷ் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து இது வந்து கொஞ்சம் வி ஷேப்பில் இருக்கிற ப்ரஷ் மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா துல்லியமாக நம்மளுக்கு வந்து துல்லியமாக ஒரு இடத்துல வந்து இப்போது ஒரு கர்வ் மாதிரி போட்டோம், அதுக்குள்ளேயே நம்ம ப்ரஷ் பண்ணுறோன்னா இது வந்து நம்ம இந்த ப்ரஷ் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிளெண்டிங் ப்ரஷ், 5 டைப் பிளெண்டிங் ப்ரஷ். நெக்ஸ்ட் ஐ ஷேடோ ப்ரஷ்ன்னு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ப்ரஷ் கிட்டே என்கிட்ட காணும்.
இதில் மொத்தம் 6 ப்ரஷ் வரும். ஒரு 3 ப்ரஷ் கிட்ட என்கிட்ட காணும். இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரஷ் வந்து ஸோ இது வந்து ஐ ஷேடோ ப்ரஷ்ஷு, கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஐ ஷேடோலாம் போடும்போது இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். பிளெண்டிங் ப்ரஷ்ஷும் ஐ ஷேடோ ப்ரஷ்ஷும் மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கட் க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கட் க்ரீஸ் பண்ணுவோம் கண்ணுக்கிட்ட. ஸோ அதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ப்ரஷ் தான் மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து க்ரீஸ் பிளெண்டர் ப்ரஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரஷ்ஷு. அண்ட் லாஸ்ட் இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்கி ஐக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு. ஸ்மோக்கி ஐக்கு மோஸ்ட்டாக நம்ம பிளாக் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கெலாம் வந்து அந்த நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரஷ்ஷு. இது வந்து ஸ்மோக்கி ஷேப்பர் ப்ரஷ்ஷுன்னு சொல்லுவோம். சூப்பராக இருக்கும். இந்த 30 ப்ரஷ் தான் வந்து மேக்கப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரஷ்ஷு. ஸோ இதில் வந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரிச்சிருப்பேன். அதில் வந்து நம்ம கொஞ்சம் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவோம். எல்லாமே யூஸ் பண்ணிட மாட்டோம். இது சூப்பராக இருக்கும். நீங்கள் மேக்கப் இதுக்கு வரீங்கன்னா இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுங்கள். இப்போ அமேசானில் வந்து ஆஃபரில் இருக்குது. 1700 சம்திங் தான் நினைக்கிறேன் லார்ஜு. அண்ட் மீடியம் வந்து பார்த்திங்கன்னா 1500. பட் நேரில் போய் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா வந்து 3000 கிட்ட வரும். ஸோ நேரில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பிராண்டடாக கிடைக்கும். அமேசானில் மேபி பிராண்டடாக இருக்கலாம், இல்லைனா வந்து இவ்வளோ கம்மியாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆஃபரில் வந்து இவ்வளோ போட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். பாரிஸ்னால் உங்களுக்கு வந்து நிறைய மேக்கப் ப்ராடக்ட் விற்கும், கொஞ்சம் பிராண்டடாகவும் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து இந்த பெய்லி ப்ரஷ்ஷை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை.